வில்லியனூர் தொகுதி கொம்பாக்கம் வார்டில் ரூபாய் 8.7 கோடி மதிப்பிலான மேம்பாட்டு பணிகளை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி புதுச்சேரி நகராட்சி கொம்பாக்கம் வார்டுக்குட்பட்ட ஒட்டாம்பாளையம் கர்மவீரர் ஆசிரியர் குடியிருப்பில் உள்ள சீலை ஓடை ஆற்றின் கரையை 1.32 கோடி ரூபாய் செலவில் பலப்படுத்தும் பணி 6.44 கோடி ரூபாய் செலவில் ஒட்டாம்பாளையம் கர்மவீரர் ஆசிரியர் குடியிருப்பில் முதல் தெரு முதல் 10வது தெரு வரை உள்ள குறுக்கு தெருக்களில் புதிய தார் சாலை மற்றும் யூ வடிவ வாய்க்கால், கொம்பாக்கம் லட்சுமி அவென்யூ 3வது குறுக்கு தெரு தொடங்கி சிமெண்ட் களம் வரை புதிய தார் சாலை அமைக்கும் பணி 30.57 லட்சம் ரூபாய் செலவில் கொம்பாக்கம் ஐயனார் கோவில் அருகில் புதிய ஆழ்துளை கிணறு மற்றும் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் பணி என 8.7 கோடி ரூபாய் மதிப்பிலான மேம்பாட்டு பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு புதிய சாலை அமைத்தல், ஆழ்துளை கிணறு அமைத்தல் உள்ளிட்ட மேம்பாட்டு பணிகளை பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், நீர்ப்பாசன கோட்ட கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, செயற்பொறியாளர் ராஜ்குமார், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் ஷாம் பெயின், பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவு செயற்பொறியாளர் சீனிவாசன் இளங்கோ, இளநிலை பொறியாளர் முருகன், பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் சுந்தரி, உதவி பொறியாளர் ரமேஷ்குமார், இளநிலை பொறியாளர் கோபாலகிருஷ்ணன் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் கந்தசாமி, பரிமளரங்கன், ஆறுமுகம், ஜெகன்மோகன், ஜனா, வேலூர், தேசிகன், சுரேஷ், பாஸ்கர், விக்னேஷ், பாலதண்டாயுதபாணி, பன்னீர்செல்வம், கனகராஜ், ரச்சட், அருண், பிரேம், ரவிச்சந்திரன், ரவி, பரதன், வரதராஜே, இளங்கோ, ஐயனார், ஜெயபால், பரசுராமன், ரங்கநாதன், கர்மவீரர் காமராஜர் அரசு குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த பிரபாகரன், ஜெயகணேஷ், ராஜசேகர், ராமலிங்கம், ஜெயபிரகாஷ், சரவணன், ராதாகிருஷ்ணன், சரவணகுமார், திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், அவைத்தலைவர் ஜலால் ஹனீப், வர்த்தகர் அணி அமைப்பாளர் ரமணன், விவசாய அணி அமைப்பாளர் குலசேகரன், சிறுபான்மை அணி அமைப்பாளர் முகமது ஹாலித், தொழிலாளர் முன்னேற்ற சங்க தலைவர் அங்காளன், துணை அமைப்பாளர் சரவணன், துணைத் தலைவர் கதிரவன், தொகுதி துணை செயலாளர் ஹரிகிருஷ்ணன், செயற்குழு உறுப்பினர்கள் அக்பர், சுப்பிரமணி, கிளைக்கழக நிர்வாகிகள் முருகன், சொக்கலிங்கம், பாண்டியன், வெங்கடேசன், பாலகுரு, அபிமன்னன், பூச்சி ஆறுமுகம், தமிழ்ச்செல்வன், அலிஸ்டர், லோகநாதன், காதர் பாஷா, விந்தியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பொது போக்குவரத்து டாக்ஸி தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை அழிக்கும் சட்ட விரோத செயலிகள் மற்றும் கட்டண கொள்ளை. புதுச்சேரி ஆர்டிஓ அலுவலகம் முற்றுகை. பொது போக்குவரத்து டாக்ஸி தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை அழிக்கும் சட்ட விரோத செயலிகள் மற்றும் கட்டண கொள்ளையை கண்டித்து புதுச்சேரி ஆர்டிஓ அலுவலகம் முற்றுகையிடப்பட்டது. மழை, வெயில், இரவு, பகல் என பாராமல் மக்களின் பாதுகாப்பான பயணத்திற்கு உத்தரவாதமாக விளங்கும் பொது போக்குவரத்து மற்றும் வாடகை ஓட்டுநர்கள் தங்கள் சொந்த வாழ்வாதாரத்தை காப்பாற்றிக் கொள்ள வீதிக்கு வந்துள்ளனர். பல்லாயிரக்கணக்கான குடும்பங்களின் பசியை போக்கவும், தொழிலில் நடக்கும் அநீதிகளை பொதுமக்களுக்கு தெரிவிக்கவும் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொதுமக்கள் தங்களது நியாயமான போராட்டத்தை புரிந்து கொண்டு ஆதரவளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளனர். பயணிகளின் பாதுகாப்பிற்காக புதிய மோட்டார் வாகன விதிப்படி 8,000 ரூபாய் முதல் 12,000 ரூபாய் வரை சொந்த பணம் கொடுத்து ஜிபிஆர்எஸ் கருவியையும், 3,000 ரூபாய் முதல் 5,000 ரூபாய் வரை கொடுத்து வேக கட்டுப்பாட்டு கருவியையும்
வாகனங்களில் பொருத்தியுள்ளதாகவும் பாதுகாப்பை நாங்கள் ஒருபோதும் எதிர்க்கவில்லை என்றும், ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் வாகனத்திற்கு தகுதி சான்று எடுக்கும் போது இந்த கருவிகளை பராமரிக்கிறோம் என்ற பெயரில் தனியார் நிறுவனங்கள் 3000 ரூபாய் முதல் 4500 ரூபாய் வரை ரெனிவல் கட்டணம் வசூலிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளனர். எந்திரத்தில் எந்த கோளாறும் இல்லை என்றாலும் இந்த பணத்தை கட்டினால்தான் FC கிடைக்கும் என RTO அலுவலகத்தில் கட்டாயப்படுத்துவதாகவும், அன்றாடம் உழைத்து வாழ்க்கை நடத்தும் தொழிலாளியிடம் ஆண்டுதோறும் நடக்கும் இந்த கட்டாய பகற்கொள்ளையை அரசு தடுத்து நிறுத்த வேண்டும். ஒரு முறையான டாக்ஸி தொழிலாளி தனது வாகனத்திற்கு அதிகப்படியான வணிக வரி, வணிக காப்பீடு, தகுதி சான்று என பல ஆயிரங்களை அரசுக்கு செலுத்தி தொழிலில் ஈடுபடுகின்றனர். ஆனால் எவ்வித வணிக வரியும் கட்டாத சொந்த பயன்பாட்டுக்காரர்கள் மற்றும் இருசக்கர வாகனங்களை கார்ப்பரேட் நிறுவனங்கள் சட்டவிரோதமாக தங்கள் செயலிகள் மூலம் வாடகைக்கு இயக்குகின்றன. இந்த சட்டவிரோத செயலிகளால் முறையான வரி கட்டி தொழில் செய்யும் எங்களின் வாழ்வாதாரம் முற்றிலும் அழிக்கப்படுவதாக வேதனை தெரிவித்துள்ளனர். அரசு உடனடியாக இந்த செயலிகளை புதுச்சேரியில் தடை செய்ய வேண்டும் என்றும், புதுச்சேரி நகரத்தில் டாக்ஸிகளுக்கு போதுமான வாகன நிறுத்தங்கள் இல்லை என்றும், வயதானவர்களையோ நோயாளிகளையோ குழந்தைகளையோ அவர்கள் செல்லும் இடத்தின் அருகே இறக்கிவிட சாலையோரம் வாகனத்தை நிறுத்தினால் கூட எந்த முன்னறிவிப்பும் இன்றி கேமரா மூலம் 500 ரூபாய் 1000 ரூபாய் என தொடர்ச்சியாக ஆன்லைன் அபராதம் விதிக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளனர். நாள் முழுவதும் ஓட்டினால் கூட கிடைக்காத வருமானத்தை அபராதம் என்ற பெயரில் அரசு எந்திரத்தனமாக பிடுங்கிக் கொண்டால் எங்கள் குடும்பங்கள் என்ன செய்ய முடியும் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளனர். பட்டாள போக்குவரத்து துறையின் அரசியல் போக்கை கண்டித்து போராட்டம் உதவந்தரங்கள் ஓட்டுநர் சங்கம் நடத்தும் மாபெரும் பட்டாள போக்குவரத்து அரசியல் போக்கை கண்டித்து போராட்டம் மாரல் வித்யா மந்திர் பள்ளியில் பிரம்மாண்ட அறிவியல் கண்காட்சியில் மாணவர்களின் வியக்கத்தக்க படைப்புகள். புதுச்சேரி கோர்க்காடு பகுதியில் அமைந்துள்ள மாரல் வித்யா மந்திர் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களின் படைப்பாற்றலை ஊக்குவிக்கும் வகையில் அறிவியல் கண்காட்சி மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த அறிவியல் திருவிழாவை பள்ளி தாளாளர் ராஜேந்திரன் மற்றும் பள்ளி முதல்வர் ரத்னபிரியா ஆகியோர் முன்னின்று நடத்தி வைத்தனர். அவர்கள் கண்காட்சியை நேரில் பார்வையிட்டு மாணவர்களின் ஒவ்வொரு படைப்பையும் விரிவாக கேட்டறிந்தனர். இக்கண்காட்சியில் ஏராளமான மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று தங்களது தனித்திறமைகளை வெளிப்படுத்தினர். அன்றாட வாழ்வியல் பிரச்சினைகளுக்கான தீர்வுகள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் எதிர்கால தொழில்நுட்பம் சார்ந்த பல்வேறு மாதிரிகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. மாணவர்களின் படைப்புகள் மிகவும் நுணுக்கமாகவும் வியப்பூட்டும் வகையிலும் இருந்ததாக தாளாளர் மற்றும் முதல்வர் ஆகியோர் தங்களது பாராட்டுகளை தெரிவித்தனர். இந்த அறிவியல் கண்காட்சியானது மாணவர்களிடையே அறிவியல் சிந்தனையையும் தேடல் உணர்வையும் தூண்டும் விதமாக அமைந்திருந்தது என ஆசிரியர்களும் பெற்றோர்களும் நிகழ்ச்சியுடன் தெரிவித்தனர். சார் அப்படி பாருங்க சார், தம்பி இப்படி பார்ப்பானே. அப்படி இல்லைங்க சார், அப்படி பாருங்க சார். அது பக்கம் பின்னால் விட்டு சொல்லுங்க.
புதுச்சேரியில் பாரத பிரதமர் கலந்து கொள்ளும் நிகழ்விற்கு வருகை தரும் பெண்கள் மற்றும் பொதுமக்கள் ஹேர்பின், கருப்பு நிற உடைகள் மற்றும் கைப்பை எடுத்து வர தடை விதிக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி புதுச்சேரி வருகிறார். அவரது வருகையை முன்னிட்டு அரசு மற்றும் நிர்வாகம் சார்பில் விரிவான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த வருகை தொடர்பாக சபாநாயகர் செல்வம் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார். பிரதமருக்கு புதுச்சேரி மக்களின் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட உள்ளது. பொதுமக்கள் பெரிய அளவில் கலந்து கொள்ள உள்ளனர். அதற்காக 30,000 இருக்கைகள் தயார் நிலையில் அமைக்கப்பட்டுள்ளன என்று தெரிவித்தார். மேலும் பாதுகாப்பு காரணங்களுக்காக மத்திய அரசு குறிப்பிட்ட சில வழிமுறைகளை அறிவித்துள்ளது. அதன்படி நிகழ்வில் கலந்து கொள்ளும் தாய்மார்கள் கைப்பை, ஹேர்பின், கருப்பு நிற உடைகள் மற்றும் அணிகலன்கள் அணிந்து வரக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பொதுமக்கள் இத்திட்டவட்டமான வழிமுறைகளை கடைபிடித்து ஒத்துழைக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். பிரதமர் வருகையை முன்னிட்டு நகரம் முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. முக்கிய சாலைகளில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதுடன் காவல்துறை கண்காணிப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் பலர் கலந்து கொண்டு பிரதமரை நேரில் காண ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ள நிலையில் பலத்த காவல்துறை பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நரேந்திர மோடி அவர்கள் புதுவை வர இருக்கின்றார். அப்படி வருகின்ற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு புதுச்சேரியின் அரசின் சார்பாகவும் பொதுமக்களின் சார்பாகவும் தீப்பிழம்பின் பின்னணியில் ஜொலித்த ஆரோவில் விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே அமைந்துள்ளது சர்வதேச நகரமான ஆரோவில். ஆரோவில் தினத்தை முன்னிட்டு பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. இந்த நிலையில் அதிகாலையில் ஆரோவில் மாத்தீர் மந்திர் அருகே உள்ள ஆம்பி தியேட்டரில் ஆரோவில் தினத்தை முன்னிட்டு தீப்பிழம்பு கூட்டு தியானம் நடைபெற்றது. இதில் பல்வேறு வெளிநாட்டினர் மற்றும் ஆரோவில் வாசிகள் கலந்து கொண்டனர். இந்த தீப்பிழம்பின் அருகில் இருந்த மாத்தீர் மந்திர் தங்க நிறத்தில் ஜொலித்ததை கண்டு ரசித்தனர் ஆரோவில் வாசிகள். புதுச்சேரியில் 2700 கோடி மதிப்பிலான முடிவுற்ற மற்றும் புதிய திட்டங்களை துவங்கி வைக்க பிரதமர் மோடி நாளை புதுச்சேரி வரவுள்ள நிலையில் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அரசுமுறை பயணமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி நாளை புதுச்சேரி வருகிறார். இன்று இரவு டெல்லியிலிருந்து சென்னை வரும் மோடி இரவு கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் தங்குகிறார். பின் நாளை காலை ஹெலிகாப்டர் மூலம் சென்னையில் இருந்து புதுச்சேரி விமான நிலையம் வரும் மோடி அங்கிருந்து விமான நிலையம் அருகில் விழா நடைபெறும் இடத்திற்கு செல்கிறார். தொடர்ந்து அங்கு நடைபெறும் விழாவில் 2700 கோடி ரூபாய் மதிப்பில் புதுச்சேரியில் உள்கட்டமைப்பு, நகர்ப்புற சேவைகள், தொழில்துறை மேம்பாடு, கல்வி, சுகாதாரம் மற்றும் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை துவக்கி வைக்கிறார். தொடர்ந்து ஆரோவில்லில் நடைபெறும் ஆன்மீக மகோத்சவ நிகழ்ச்சியை காணொலி காட்சி மூலம் துவக்கி வைக்கிறார். பின்னர் பிற்பகல் 12:40 மணிக்கு விமானம் மூலம் மதுரைக்கு செல்கிறார். இந்த நிலையில் விழா மேடை அமைந்துள்ள லாஸ்பேட்டை ஹெலிபேட் மைதானம் சுற்றியுள்ள பகுதி முழுவதும் மத்திய பாதுகாப்பு படை மற்றும் காவல்துறையினரின் முழு கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டு தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் பிரதமர் வருகையையொட்டி புதுச்சேரி முழுவதும் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் விழா நடைபெறும் இடத்தை சுற்றிலும் 1000க்கும் மேற்பட்ட புதுச்சேரி காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே பாதுகாப்பு பணிகள் குறித்தும் பாதுகாப்பு ஒத்திகை குறித்தும் டிஜிபி ஷாலினி சிங் தலைமையிலான காவல்துறை உயரதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் பிரதமர் வருகையையொட்டி பல்வேறு பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் போக்குவரத்து மாற்றங்கள் குறித்து காவல்துறை பல்வேறு கட்டுப்பாடுகளை வெளியிட்டுள்ளது. அதன்படி காவல்துறை சட்டம் ஒழுங்கு முதுநிலை கண்காணிப்பாளர் கலைவாணன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் விழா நடைபெறும் லாஸ்பேட்டை பகுதிகளில் பாதுகாப்பு கருதி தேவையற்ற வாகனங்கள் செல்ல தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விழா நடைபெறும் லாஸ்பேட் ஹெலிபேட் மைதானம் மற்றும் அதன் அருகில் உள்ள சாலைகளில் பிரதமர் விழாவில் கலந்து கொள்ள வரும் வாகனங்களை தவிர வேறு எந்தவித வாகனங்களும் நாளை காலை 6 மணி முதல் மாலை 3 மணி வரை செல்வதற்கும் வாகனங்களை அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நிறுத்தவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து லாஸ்பேட் விமான நிலைய சாலை மற்றும் கிழக்கு கடற்கரை சாலை லதா ஸ்டீல் ஹவுஸ் சந்திப்பில் இருந்தும் விமான நிலையம் வரையும், கிழக்கு கடற்கரை சாலை சிவாஜி சிலை சந்திப்பில் இருந்து ராஜீவ்காந்தி சதுக்கம் வரை கனரக, இலகு ரக வாகனங்கள் மற்றும் பேருந்துகள் இயக்கவும் அதனை நிறுத்தவும் தடை செய்யப்பட்டுள்ளது. மேலும் கிழக்கு கடற்கரை சாலை வழியாக புதுச்சேரி நோக்கி வரும் வாகனங்கள் கோட்டக்குப்பம் வழியாக முத்தியால்பேட்டை நோக்கி நேராக சென்று அஜந்தா சந்திப்பு, அண்ணா சாலை, 45 அடி சாலை, பாலாஜி திரையரங்கம் சந்திப்பு, பெரியார் சதுக்கம், நெல்லித்தோப்பு சந்திப்பு வழியாக
புதிய பேருந்து நிலையம் அடையவும் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து புதுச்சேரியிலிருந்து கிழக்கு கடற்கரை சாலை வழியாக சென்னை நோக்கி செல்லும் வாகனங்கள் மேற்கண்ட சாலைகளையே பயன்படுத்தவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் விழா நடைபெறும் லாஸ்பேட்டை ஹெலிபேட் மைதானத்திற்கு முத்தியால்பேட்டை திசையிலிருந்து வரும் அழைப்பாளர்கள் அனைவரும் கிழக்கு கடற்கரை சாலையில் மடுவுப்பேட் சந்திப்பில் வலது பக்கம் திரும்பி QR கோட் வசதியை பயன்படுத்தி லாஸ்பேட் கல்லூரி சாலை வழியாக தங்களது வாகனங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள இடத்தில் நிறுத்தவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் பிரதமர் நிகழ்வில் கலந்து கொள்ள வருகை தரும் VVIP மற்றும் VIP மற்றும் பொதுமக்கள் தங்களது வாகனங்களை பார்க்கிங் செய்ய 10 இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. அதன்படி தாகூர் கலைக்கல்லூரி மைதானம், அரசு பெண்கள் பொறியியல் கல்லூரி மைதானம், காஞ்சிமாமுனிவர் கல்லூரி மற்றும் தாகூர் கலைக்கல்லூரி மைதானம், தீயணைப்புத்துறை சமுதாய கூட மைதானம், மோதிலால் நேரு அரசு பாலிடெக்னிக் மைதானம், வள்ளலார் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, தாகூர் கலைக்கல்லூரி மைதானம், விவேகானந்தா மேல்நிலைப்பள்ளி, கிழக்கு கடற்கரை சாலை, புதிய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் வாகனங்களை நிறுத்தவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் பிரதமர் வருகை நாளான நாளை விமான நிலையம் நோக்கி செல்லும் விமான பயணிகள் விமான நிலைய சாலை வழியாக தாகூர் கலைக்கல்லூரி மைதானம் அடைந்து தங்களது வாகனங்களை நிறுத்திவிட்டு அங்கிருந்து புதுவை அரசால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ஷட்டில் பஸ் மூலம் புதுச்சேரி விமான நிலையத்திற்கு செல்லவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். புதுச்சேரி பாகூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சுள்ளியாங்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் மயான கொள்ளை உற்சவம் நடைபெற்றது. புதுச்சேரி பாகூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சுள்ளியாங்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் உள்ளது. அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் 59வது ஆண்டு மயான கொள்ளை உற்சவம் மிக சிறப்பாக நடைபெற்றது. மயான கொள்ளை உற்சவம் கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. 24ஆம் தேதி ஊரணி பொங்கல் வீதி உலாவும் தினமும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் வீதி உலாவும் நடைபெற்று வந்த நிலையில் முக்கிய நிகழ்வான மயான கொள்ளை உற்சவம் நடைபெற்றது. இதையொட்டி காலை 9 மணிக்கு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமாக பால், சந்தனம், தயிர், பன்னீர், இளநீர், அபிஷேகத்தூள், தேன், பல வகையான வாசனை திரவியங்கள் மூலம் சிறப்பு அபிஷேகம் செய்து அதனைத் தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு ஆராதனைகளும் தொடர்ந்து முள்ளோடை மதிகிருஷ்ணாபுரம் மயானத்தில் மேளதாளங்கள் முழங்க வான வேடிக்கைகளுடன் மாலை 5 மணி அளவில் மயான கொள்ளை உற்சவம் நடைபெற்றது. இதில் திரளான உள்ளூர் வெளியூர் பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். சிறப்பு அலங்காரத்தில் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் வீதி உலா சென்று அருள் பாலித்தார். பொதுமக்கள் தங்களுடைய நேர்த்திக்கடனாக காய்கறிகள் மற்றும் கொழுக்கட்டை போன்ற பொருட்களை மயானத்தில் கொள்ளை விட்டனர். அதனைத் தொடர்ந்து மஞ்சள் நீர் உற்சவம், இரவு ஊஞ்சல் உற்சவம் நடக்கிறது. 1ஆம் தேதி காலை 7 மணிக்கு திருத்தேர் வீதி உலா நடைபெறுகிறது. இதற்கான ஏற்பாடுகளை நிர்வாக குழுவினர் மற்றும் கிராம மக்கள், ஊர் பெரியவர்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். அரசு சார்பாக நோய் தடுப்பு திட்டம் இளம் பருவ பெண்களுக்கு இலவச HPV தடுப்பூசி வழங்கும் திட்டத்தை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் துவக்கி வைத்தார். பிரதமர் நரேந்திர மோடி அஜ்மீர் நகரில் நாடு தழுவிய HPV தடுப்பூசி திட்டத்தை தொடங்கி வைத்தார். 14 வயதிற்கு மேற்பட்ட மற்றும் 15 வயதிற்குட்பட்ட இளம் பருவ பெண்களுக்கு இந்த தடுப்பூசி இலவசமாக வழங்கப்படும். இதன் தொடர்ச்சியாக புதுவையில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் திட்டத்தை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் புதுவை சட்டமன்ற சபாநாயகர் செல்வம் கலந்து கொண்டார். இந்தியாவில் பெண்களிடையே கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் 2வது முக்கிய புற்றுநோயாக உள்ளது. சுமார் 99.7% இந்த நோய் மனித பாப்பிலோமா வைரஸ் மூலம் ஏற்படுகிறது.
தடுப்பூசி மூலம் முழுமையாக தடுக்கக்கூடிய புற்றுநோயாக இது கருதப்படுகிறது. இந்த தடுப்பூசி 3 மாதங்கள் அனைத்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் சமூக நலவாழ்வு மையங்களில் காலை 9 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை வழங்கப்படும். அதன் பின்னர் வழக்கமான வியாழக்கிழமை தடுப்பூசி நாளில் வழங்கப்படும். பெற்றோரின் ஒப்புதல் பெற்ற பின்னரே இளம் பருவ பெண்களுக்கு இந்த தடுப்பூசி அளிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. How much they given money? 4 crores. Gold bank. இம்யூனைசேஷன் ஷெட்யூல்ல வருது. இம்யூனைசேஷன்ல இருக்குல்ல. அந்த இருக்கு சார். 2 வயசு குழந்தைகள் கூட நாங்க வேக்சின் போடுறோம். இதெல்லாம் வேற வேக்சின். என்ன வேக்சின் அது? ஓபிவி, பிபிடி போடுறோம் சார். டிபிடி. மஞ்சக்காமால, ஓபிவி, நிறைய சொட்டு மருந்து எல்லாம். கிறிஸ்து பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் தேசிய அளவிலான தொழில்நுட்ப கருத்தரங்கு விழா நடைபெற்றது. புதுச்சேரி பிச்சை வீரான்பேட் பகுதியில் இயங்கி வரும் கிறிஸ்து பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் 2025-2026 கல்வியாண்டிற்கான தேசிய அளவிலான தொழில்நுட்ப கருத்தரங்கு விழா கல்லூரியின் மேலாண் இயக்குநர் முனைவர் சாம்பால் அவர்களின் வழிகாட்டுதலில் இனிதே நடைபெற்றது. இவ்விழாவினை புதுவை பல்கலைக்கழகத்தின் மின்னணுவியல் துறை பேராசிரியர் முனைவர் நாகராஜன் வேல்முருகன் தொடங்கி வைத்தார். கல்லூரியின் முதல்வர் முனைவர் சிவக்குமார் தலைமையேற்று வரவேற்புரை வழங்கினார். இயக்குநர் குமரவேல் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி சுப்பிரமணியம் உடனிருந்து விழாவினை சிறப்பித்தனர்.